வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி டெட்டுக்கான ஓகேங்களா சயின்ஸ் 6வது புக்கில் இருக்கிற சயின்ஸ் கொஸ்டின் வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நிறைய பேர் சயின்ஸ் கேட்டனதுனால ஓகேங்களா இன்றைக்கி நம்ம சயின்ஸை வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். மிஸ் பண்ணாத பாருங்கள், சயின்ஸிலேருந்து நமக்கு 30 வினாத்தாள் வர வேண்டியது இருக்குது. ஓகேவா, வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, பாருங்கள் 6வது சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஓகேங்களா வினா வங்கி பாருங்கள். கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா. கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா. பாருங்கள், வானில் உள்ள நட்சத்திரங்கள் நாம் காணும்போது அது கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் தான் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தானே சுற்ற வேண்டும். அனுமனித்தவர் யார் அப்படின்னா ஓகேங்களா ஆரியப்பட்டர். ஆன்சர் ஏ, ஆரியப்பட்டர். பாருங்கள், வானில் உள்ள நட்சத்திரங்கள் நாம் காணும்போது அது கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் தான் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தானே சுற்ற வேண்டும். அனுமானித்தவர் யார் அப்படின்னா ஓகேங்களா ஆரியப்பட்டர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 2. பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே டேஸ் எனப்படும். ஓகேங்களா, விசை எனப்படும். என்னது? விசை எனப்படும். பாருங்கள், மறுபடியும் பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே டேஸ் எனப்படும்னா விசை எனப்படும். ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 3 ஓகேங்களா. கொஷின் நம்பர் 3 ஓகேங்களா. விசையானது பொருளின் பொருளுணைத்து தொடுவதன் மூலம் செயல்படுத்தப்படும். இத்தகைய விசையானது டேஸ் எனப்படும். விசையானது பொருளிணைத்து தொடுவதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இத்தகைய விசையானது டேஸ் எனப்படும் அப்படின்னா தொடு விசை. ஆன்சர் ஏ, தொடு விசை. கொஸ்டின் நம்பர் 4. ஒரு பொருளின் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குவது எந்த இயக்கம்? ஒரு பொருளின் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குவது எந்த இயக்கம்? ஓகேங்களா, தற்சுழற்சி இயக்கம். ஆன்சர் பி, தற்சுழற்சி இயக்கம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5 ஓகேங்களா. பாருங்கள், ஓகேங்களா, பொருளானது முன்னோக்கி ஒன்று கொண்டிருந்து தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம். எந்த இயக்கம்? பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் இயக்கம் எந்த இயக்கம்? பொருளானது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் தனது பாதையில் தனது திசையை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் இயக்கம் எந்த இயக்கம் அப்படின்னா வளைவு பாதை இயக்கம். ஆன்சர் டி, வளைவு பாதை இயக்கம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6 ஓகேங்களா. ஒரு பொருள் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடவளமாக மாறி மாறி நகர்தல் அது என்ன இயக்கம்? பாருங்கள், மறுபடியும் ஒரு பொருளின் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடவளமாக மாறி மாறி நகர்ந்தால் அது என்ன இயக்கம் அப்படின்னா அலைவு இயக்கம். ஆன்சர் பி, அலைவு இயக்கம். அடுத்து பாருங்கள், ஓகேங்களா. ஒரு ஈயின் இயக்கம் அல்லது மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதனுடைய இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா ஒழுங்கற்ற இயக்கம். ஆன்சர் சி, ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரரின் இயக்கம் டேஸ் என்ன இயக்கம்? 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரரின் இயக்கம் என்ன இயக்கம்? நேர்கோட்டு இயக்கம். ஆன்சர் ஏ,
நேர்கோட்டு இயக்கம். ஓகேங்களா? அதாவது இதய துடிப்பின் இயக்கம் என்ன? இதய துடிப்பின் இயக்கம் என்னன்னா சீரான இயக்கம். ஆன்சர் சி, சீரான இயக்கம். இதய துடிப்பின் இயக்கம் என்ன? சீரான இயக்கம். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஓகேங்களா? ஊஞ்சலில் ஓடும், ஊஞ்சலில் ஆடும், ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் என்ன? ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் என்ன? அலை இயக்கம். ஆன்சர் சி, அலை இயக்கம். கடிகார முட்களின் இயக்கம் என்ன? கடிகார முட்களின் இயக்கம் என்ன? வளைவு பாதை இயக்கம். ஆன்சர் டி, வளைவு பாதை இயக்கம். கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12. யானையின் காதுகள், யானையின் காதுகள் அசைத்தல் இயக்கம் என்ன? யானையின் காதுகள் அசைத்தல் இயக்கம் என்ன அப்படின்னா அலைவு இயக்கம். ஆன்சர் ஏ, அலைவு இயக்கம். 13வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் இயக்கம் என்ன? ஓகேங்களா? வளைவு பாதை இயக்கம். ஆன்சர் டி, வளைவு பாதை இயக்கம். கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. கூட்டம் மிகுந்த கடைத்தெருவில் மக்களின் இயக்கம் என்ன? ஒழுங்கற்ற இயக்கம். ஆன்சர் பி, ஒழுங்கற்ற இயக்கம். மரத்தில் தேங்காய் தானாக விழுவது என்ன இயக்கம்? மரத்தில் தேங்காய் தானாக விழுவது என்ன இயக்கம்? என்ன இயக்கம்னா நேர்கோட்டு இயக்கம். ஆன்சர் சி, நேர்கோட்டு இயக்கம். கொஸ்டின் நம்பர் 16. ஓகேங்களா? பாருங்கள். கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம் என்ன? ஓகேங்களா? கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம் என்ன அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம். ஆன்சர் சி, நேர்கோட்டு இயக்கம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்களை டேஸ் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கங்களை டேஸ் இயக்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கால ஒழுங்கு இயக்கம். ஆன்சர் டி, கால ஒழுங்கு இயக்கம். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்து செல்கின்றது என்று கூறுவது டேஸ் எனப்படும். ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்து செல்கின்றது என்று கூறுவது டேஸ் எனப்படும். சராசரி எனப்படும். ஆன்சர் ஏ, சராசரி எனப்படும். பாருங்கள். உசைன் போல்ட் அவர்கள், ஓகேங்களா, போல்ட் அவர்கள் 100 மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? உசைன் போல்ட் அவர்கள் 100 மீட்டர் தூரத்தை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? 9.58 வினாடி. 9.58 வினாடி. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 20. தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தையானது சராசரியாக மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் வேகமான விலங்காகும்? ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சராசரியாக 112 கிலோமீட்டர் மணிக்கு. ஆன்சர் 112 கிலோமீட்டர் மணிக்கு. தரையில் வாழும் விலங்குகளின் சிரத்தையானது சராசரியாக மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் வேகமான விலங்காகும்? மணிக்கு 112 கிலோமீட்டர். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்று மாறுபட்ட வேகங்களில் பொருளின் இயக்கம் நாம் எவ்வாறு கூறுகின்றோம்? பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்று மாறுபட்ட வேகத்தில் பொருளின் இயக்கம் நாம் எவ்வாறு கூறுகின்றோம் அப்படின்னா சீரற்ற இயக்கம். ஆன்சர் பி, சீரற்ற இயக்கம். அடுத்து பாருங்கள். ரோபோட் என்ற சொல் டேஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அப்போ ரோபோட் என்ற சொல் டேஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா செக்கோஸ்லோவியா. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 23. ஓகேங்களா? ரோபோட் என்பதன் பொருள் என்ன? ரோபோட் என்பதன் பொருள் என்ன? ரோபோட் என்பதன் பொருள் என்னன்னா
உத்தரவுக்கு படித்த ஊழியர். உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ஆன்சர் பி, உத்தரவுக்கு படிந்த ஊழியர். 24 மின்னணு உணர்வுகள் ரோபோக்களின் டேஸாக செயல்படுகின்றன. ஓகேங்களா? கண்களாக, காதுகளாக. ஆன்சர் சி, கண்களாக, காதுகளாக. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 25. ரோபோவுக்கு ஒளியை உணர்த்த உதவுவது எது? ஓகேங்களா? மைக்ரோஃபோன்கள். மைக்ரோஃபோன்கள். ஆன்சர் ஏ. 26வது கொஸ்டின். டேஸ் என்பது மனித மூளையை போன்று சிந்திக்கும் வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவதாகும். செயற்கை நுண்ணறிவு. ஆன்சர் பி, செயற்கை நுண்ணறிவு. கொஸ்டின் நம்பர் 27. கொஸ்டின் நம்பர் 27. அதாவது வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரனுடைய இயக்கம். வட்ட இயக்கம். ஆன்சர் பி, வட்ட இயக்கம். வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரர்களுடைய இயக்கம் வட்ட இயக்கம். 28 பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் என்ன இயக்கம்? ஓகேங்களா? பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் என்ன இயக்கம்? ஓகேங்களா? வட்ட இயக்கம், மைய நோக்கு இயக்கம். ஆன்சர் டி, வட்ட இயக்கம் மற்றும் மைய நோக்கு இயக்கம். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள். ஓகேங்களா? கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம் என்ன இயக்கம்? அதாவது கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம் என்ன இயக்கம்? நேர்கோட்டு இயக்கம். ஆன்சர் டி, நேர்கோட்டு இயக்கம். பம்பரத்தின் இயக்கம் என்ன இயக்கம்? சுழற்சி இயக்கம். ஆன்சர் சி, சுழற்சி இயக்கம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 31. ஓகேங்களா? 31 வெப்பத்தின் அலகு ஜூல். ஆன்சர் டி, ஜூல். வெப்பத்தின் அலகு. ஆன்சர் டி, ஜூல். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 32. கொஸ்டின் நம்பர் 32 பாருங்கள். தனி ஊசலின் இயக்கம் என்ன இயக்கம்? தனி ஊசலின் இயக்கம் என்ன இயக்கம்னா அலைவு இயக்கம். ஆன்சர் ஏ, அலைவு இயக்கம். சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம் என்ன இயக்கம்? சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம் என்ன இயக்கம்? நேர்கோட்டு இயக்கம். ஆன்சர் டி, நேர்கோட்டு இயக்கம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 34. நாய் தனது வாயை ஆட்டுவது என்ன இயக்கம்? நாய் தனது வாளை ஆட்டுவது என்ன இயக்கம்? நாய் தனது வாளை ஆட்டுவது என்ன இயக்கம்னா அலைவு இயக்கம். ஆன்சர் ஏ, அலைவு இயக்கம். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர். ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர். இயக்கம் என்று பெயர். ஆன்சர் டி, இயக்கம் என்று பெயர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 36. வளைவு பாதையில் செல்லும் காரின் இயக்கம் என்ன இயக்கம்? வளைவு பாதையில் செல்லும் காரின் இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னா வளைவு பாதை இயக்கம். ஆன்சர் சி, வளைவு பாதை இயக்கம். 37 மரம் வெட்டுபவர் ரம்பத்தில் மரத்தை அறுத்தால் என்ன இயக்கம்? ஓகேங்களா? அலைவு இயக்கம். ஆன்சர் ஏ, அலைவு இயக்கம். கொஸ்டின் நம்பர் 38. 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் எழுதுக அப்படின்னா 700 சென்டிமீட்டர். ஆன்சர் சி. அடுத்து பார்த்துங்க, பொறுத்துக. வெப்பநிலையினுடைய அலகு ஓகேங்களா கெல்வின். வெப்பநிலையினுடைய அலகு கெல்வின் 3, ஆம்பியரினுடைய அலகு மின்னோட்டம் 1, பொருளின் அளவு மோல். பொருளினுடைய அளவு மோல் 2, ஒளிச்செறிவினுடைய அலகு கேண்டில்லா. ஒளிச்செறிவினுடைய அளவு கேண்டில்லா. பாருங்கள். ஓகேங்களா? பொறுத்துக்க. வெப்பத்தின் அலகுன்னு கேட்டாங்கன்னா கெல்வின். ஆம்பியரினுடைய அலகு மின்னோட்டம். பொருளின் அளவு மோல். ஒளிச்செறிவினுடைய அலகு கேண்டில்லா. அப்போ இதுக்கு ஆன்சரு 3, 1, 2, 4. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 40. கொஸ்டின் நம்பர் 40 துல்லியமான எடையை காண்க. ஓகேங்களா? துல்லியமான எடையை எது காண்கும்? மின்னணு தராசு. ஆன்சர் சி, மின்னணு தராசு. கொஸ்டின் நம்பர் 41 நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு
கணினி நிரல்களால் அமைக்கப்பட்ட இயந்திரம் எது? ரோபோட். ஆன்சர் பி, ரோபோட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 42வது கொஸ்டின் நம்பர் 42. ஓகேங்களா? வேகத்தின் அலகு மீட்டர் பார் வினாடி. ஆன்சர் டி, மீட்டர் பார் வினாடி. வேகத்தினுடைய அலகு மீட்டர் பார் வினாடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 43. பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? ஓகேங்களா? அதிர்வு ஊறும் கம்பியின் முன்பின் இயக்கம் தான் அலைவுறு இயக்கம். இதுக்கு ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா? 44வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு. ஓகேங்களா? அதாவது வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா தொலைவு காலம். ஆன்சர் பி, வேகம். ஓகேங்களா? தொலைவு காலம் தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 45வது கொஸ்டின் நம்பர் 45வது கொஸ்டின். கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். ஓகேங்களா? கூற்று பாருங்க, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் நிமிடம். கீதாவினுடைய வேகம், அதாவது கூற்று 2ல் கீதாவினுடைய வேகம் 1 கிலோமீட்டர் பர் மணி. ஓகேங்களா? அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி, மற்றது தவறு. அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 46. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. ஆன்சர் டி, அளவு நாடா. அடுத்து பாருங்கள், 47. இவற்றுள் சரியானதை காண்க. புவியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சரியானதாகும். சரி. அடுத்தது பாருங்கள், நிலவில் ஈர்ப்பு விசை பூமியை போல 1/6 மடங்கு ஆகும். அதாவது நிலவில் ஈர்ப்பு விசை பூமியை போல, ஓகேங்களா, 1/6 மடங்கு ஆகும். நிலவினுடைய ஈர்ப்பு விசை பூமியை போல, ஓகேங்களா, 6 மடங்கா. தப்பு. ஓகேங்களா? அதாவது இது ரெண்டையும் மாற்றி போட்டால் தான் சரி. பூமியை இப்படி திருப்பி கொடுத்துருந்தா சரி. ஓகேங்களா? நிலவினுடைய ஈர்ப்பு விசை பூமியை போல, ஓகேங்களா, 6 மடங்கு அதிகம். 6 மடங்கா. ஓகேங்களா? அப்போ ஆன்சரு 1 மட்டும் சரி, 2 தவறு. அப்போ நம்ம இங்கே 6 கிலோ இருந்தால் பூமியில் நிலவில் 1 கிலோ தான் இருப்போம். ஓகேங்களா? நம்ம பூமியில் 6 கிலோ இருந்தால் நிலவில் 1 கிலோ இருப்போம். ஓகேங்களா? அப்படியே திருப்பி போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இது தவறானது. அடுத்தது கொஸ்டின் பாருங்கள், 48வது கொஸ்டின் நம்பர் 48. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய். ஒரு அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டுள்ளது. சரி. அடுத்து பாருங்கள், இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு இடப்பெயர்ச்சி எனப்படும். சொல்கிறாங்க. இது தவறு. அப்போ 1 சரி, 2 தவறு. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா? திரவங்களை விட வாயுக்களில் எளிதில் நகர்கின்றது. இதை நாம் டேஸ் என்கிறோம். திரவத்துக்களை விட வாயுக்கள் எளிதில் நகர்கின்றன. இதை நாம் டேஸ் என்கின்றோம் அப்படின்னா மூலக்கூறு என்கின்றோம். ஆன்சர் ஏ, மூலக்கூறு என்கின்றோம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 50. திரவத்தின் பருமனை அளவிட நாம் எதை பயன்படுத்துகின்றோம்? அப்படின்னா, ஓகேங்களா, கொள்கலன்கள் மற்றும் குடுவைகள் அல்லது பிம்பெட்குகள் அல்லது பியூட்ரோட்டுகள். ஓகேங்களா? இவை எல்லாமே, ஓகேங்களா, திரவத்தினுடைய பருமனை அளக்க பயன்படுத்துவது. அடுத்து 51வது கொஸ்டின். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது?
மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எந்த ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்டதுன்னா 1790. ஆன்சர் ஏ 1790. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 52. கொஸ்டின் நம்பர் 52. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் 11ஆம் நூற்றாண்டில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகேங்களா? அதாவது நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா வில்லியம் பெட்வெல். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 53வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 53. கொஸ்டின் நம்பர் 53 பாருங்கள். ஓகேங்களா? சர்வதேச எடைகள் மற்றும் அளவிகளான அனைத்துலக நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? சர்வதேச எடைகள் மற்றும் அளவிகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா பிரான்சில் அமைந்துள்ளது. ஆன்சர் பி, பிரான்சில் அமைந்துள்ளது. பாருங்கள், பொறுத்துக. ஒரு வானிலை அலகு அப்படிங்கிறது ஓகேங்களா 1.496 × 10⁻11 மீட்டர். அப்போ 4 கமா. அடுத்தது ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 9.46 × 10⁻15. அப்போ 3. மூணாவது ஒளியின் திசைவேகம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 3 × 10⁸ மீட்டர். அப்போ 2 கமா. அடுத்தது ஒரு நேனோமீட்டர் என்பது ஓகேங்களா 1 × 10⁻⁻9 மீட்டர். 1 × 10⁻⁻9 மீட்டர். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு வானிலை அலகுங்கிறது 1.496 × 10⁻11 மீட்டர். ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10⁻15 மீட்டர். ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர். ஒரு நேனோமீட்டர் 1 × 10⁻⁻9 மீட்டர். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 55. கொஸ்டின் நம்பர் 55. டேஸ் என்பது ஒரு ஆண்டில் ஒளியானது கடந்து செல்லும் தொலைவு. ஓகேங்களா? இதுக்கு வானிலை தொலைவுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது வானிலை தொலைவு என்பது ஒரு ஆண்டில் ஒளியானது கடந்து செல்லும் தொலைவாகும். ஆன்சர் சி. 56வது கொஸ்டின். மனிதன் தினந்தோறும் எத்தனை லிட்டர் நீர் குடிக்க வேண்டும்? அதாவது 2 லிட்டர் நீர் குடிக்க வேண்டும். ஆன்சர் ஏ 2 லிட்டர் நீர் குடிக்க வேண்டும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 57. கொஸ்டின் நம்பர் 57 ஓகேங்களா நீர்மங்களை அளவிடக்கூடியது எது? ஓகேங்களா? லிட்டர், பின்பற்றுகள் ஓகேங்களா பியூட்ரெட்டுகள் இவை அனைத்தும். ஆன்சர் டி, இவை அனைத்தும். ஓகேங்களா? ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் எவ்வளவு தூரம் கடந்து என்று கூறுவது டேஸ் எனப்படும்? சராசரி வேகம். ஆன்சர் ஏ, சராசரி வேகம் எனப்படும். கொஸ்டின் நம்பர் 59. கொஸ்டின் நம்பர் 59 ஓகேங்களா மனிதர்களின் நடையின் வேகம் ஓகேங்களா வேகம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 மீட்டர்/வினாடி². அப்போ 2 கமா. விழும் மலைத்துளியின் வேகம் ஓகேங்களா 3 9 - 10 மீட்டர் வினாடி. 3 கமா. அடுத்தது ஒரு பூனையின் வேகம் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்/வினாடி². 4 கமா. பயணிகள் விமான வேகம் ஓகேங்களா பயணிகளுடைய விமான வேகம் 180 மீட்டர்/வினாடி². ஓகேங்களா அப்போ 1. அப்போ பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா ஓகேவா ஃபஸ்ட்டு ஓகேங்களா மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர்/வினாடி². விழும் மலைத்துளியினுடைய வேகம் 1 ஓகேங்களா
-10 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. அதாவது 9லேருந்து 10 வரை மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. ஒரு பூனையின் வேகம் 14 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. ஓகேங்களா. பயணிகளின் விமான வேகம் 180 மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்டு. அப்போ ஆன்சரு 2, 3, 4, 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். முதலில் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. முதலில் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1946. 1946. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61. ஒரு துளி நீரில் ஏறக்குறைய டேஷ் நீர் துளிகள் அடங்கியுள்ளது. 10^21. ஆன்சர் பி 10^21. பேனாவினால் நாம் புள்ளி வைக்கும் பொழுது அந்த புள்ளியில் டேஷ் லட்சத்திற்கு அதிகமான மூலக்கூறுகள் காணப்படுகின்றன. அதாவது பேனாவினால் நாம் புள்ளி வைக்கும் பொழுது அந்த புள்ளியில் டேஷ் லட்சத்திற்கு அதிகமான மூலக்கூறுகள் காணப்படுகின்றன. 2 லட்சத்திற்கு மேலே மூலக்கூறுகள் காணப்படுகின்றன. இதுக்கு ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 63வது கொஸ்டின் நம்பர் 63வது. ஓகேங்களா. இவற்றில் சரியானதை தெரிவு செய். ஓகேங்களா. தங்கத்தின் தூய்மையை காரட் என்ற அலகினால் அழைக்கப்படுகிறது. தங்கத்தின் தூய்மையை காரட் என்ற அலகினால் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. 22 கேரட் என்பது தூய்மையான தங்கம். தவறு. ஓகேங்களா. எத்தனை கேரட் தூய்மையான தங்கம்? 24 கேரட் தான் தூய்மையான தங்கம். அப்போ மேலே இருக்கிறது 1 சரி, 2 தவறு. ஆன்சர் சி. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 64வது கொஷின் நம்பர் 64. வாங்க. துணி துவைக்கும் இயந்திரம் எந்த தத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது? துணி துவைக்கும் இயந்திரத்தில் எந்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறதுனா மைய விளக்கு தத்துவம். ஆன்சர் ஏ மைய விளக்கு தத்துவம். 65வது கொஸ்டின். இவற்றில் சரியானதை தெரிவு செய். ஓகேங்களா. வடிகட்டி கீழே இறங்கும் இடத்திற்கு வடிநீர் என்று பெயர். என்ன நீர்? வடிநீர் என்று பெயர். சரி. ஓகேங்களா. வடித்தாளில் தங்கும் கரையாத பகுதிகளில் படித்தல் என்று பெயர். ஓகேங்களா. 2மே சரி. பாருங்கள். வடிகட்டி கீழே இறங்கும் இடத்திற்கு வடிநீர் என்று பெயர். சரி. வடித்தாளில் தங்கும் கரையாத பகுதிக்கு படிதல் என்று பெயர். 2மே சரி. ஓகேங்களா. அப்போ 1, 2 சரி. இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 66. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 66. உலகின் முதல் கணினி நிரலர் யார்? ஓகேங்களா. அகஸ்டோ அடோ லவ்லேஸ். ஆன்சர் சி அகஸ்டோ அடே லவ்லேஜ். ஓகேங்களா. ஆன்சர் சி. கணினியின் தந்தை சார்லஸ் பாப்பேஜ். கணினியின் தந்தை யார்? சார்லஸ் பாப்பேஜ். எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஓகேங்களா. 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஆன்சர் பி 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்தது பாருங்கள். கொஷின் நம்பர் 68. கணினி எத்தனை தலைமுறைகளை கொண்டுள்ளது? அப்படின்னா 5 தலைமுறைகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 69. பொறுத்துக. ஓகேங்களா. பாருங்கள். முதல் தலைமுறை ஓகேங்களா. செயற்கை நுண்ணறிவு. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை அப்படின்னா வெற்றிட குழாய் 4, அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தலைமுறை கணினி மின்மய பெருக்கி 3, அடுத்தது 3ஆம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்று 2, 4ஆம் தலைமுறை நுண்செயலி 1, 5ஆம் தலைமுறை செயற்கை நுண்ணறிவு 5. ஓகேங்களா. இப்போ பாருங்கள். மறுபடியும் 1ஆம் தலைமுறை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிடை குழாய். 2வது தலைமுறை கணினி மின்மய பெருக்கி. 3ஆம் தலைமுறை ஒருங்கிணைந்த சுற்று. 4ஆம் தலைமுறை நுண்செயலி. 5ஆம் தலைமுறை செயற்கை நுண்ணறிவு. அப்போ ஆன்சர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1, 5. இதுக்கு ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 70.
70. பாருங்க, இவற்றில் சரியானதை தேர்வு செய். இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதியாகும். இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதியாகும். சரி, ஓகேங்களா? இதன் நீளம் 3750 கிலோமீட்டர். தப்பு. ஓகேங்களா? கங்கை நதியினுடைய நீளம் எவ்வளோன்னு தெரியுமா? ஓகேங்களா? 25 தான் கங்கையினுடைய நீளம். அப்போ ரெண்டாவது தப்பு. ஓகேங்களா? அப்போ இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி. சரி, இதன் நீளம் 3750ன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் தவறு. அப்போ 1 சரி, 2 தவறு. ஆன்சர் சி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில் கற்றாழை என்று அழைக்கப்படும் தாவரம் எது? ஓகேங்களா? அகேவ். ஆன்சர் டி, அகேவ். ஆன்சர் டி, அகேவ். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 72. நயல் நதியின் நீளம் எவ்வளவு கிலோமீட்டர்னா? ஓகேங்களா? 6650. ஆன்சர் சி. ஓகேங்களா? எந்த கண்டத்தில் உள்ள அமேசான் காடுகள் ஓகேங்களா உலகத்திற்கான ஆக்சிஜன் தேவையில் பதிவினை கொடுக்கிறது அப்படின்னா தென் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா? அமேசான் காடு எங்கே இருக்குது? தென் அமெரிக்காவில் இருக்குது. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 74வது கொஸ்டின். ஓகேங்களா? பூமியில் சுமார் எத்தனை சதவீதம் பாலைவனங்கள் காணப்படுகிறது? பூமியில் எத்தனை சதவீதம் பாலைவனங்கள் காணப்படுகிறதுனா 20% பாலைவனங்கள் காணப்படுகிறது. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பருக்கு 74க்கு ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 75. கொஸ்டின் நம்பர் 75. இவற்றில் சரியானதை தேர்வு செய். ஓகேங்களா? பாருங்கள், இவற்றில் சரியானதை தேர்வு செய். நீரில் வாழும் தாவரமான ஓகேங்களா விக்டோரியா அமோனிகா ஓகேங்களா விக்டோரியா அமோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 2 மீட்டர் விட்டம் வளரும் தன்மையுடையது. எத்தனை மீட்டர் வட்டம் வளரும் தன்மையுடையது? 2 மீட்டர் வளரும் தன்மையுடையது. தப்பு. அடுத்து பாருங்கள், இந்த தாவரத்தின் இலை மேல் 40 கிலோ எடையுள்ள நபரை தாங்கும் தன்மையுடையது. இதுவும் தவறு. அப்போ 2ம் தவறு. ஆன்சர் பி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 76. இவற்றில் சரியானதை தேர்வு செய். வேர் என்பது நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அம்சமாகும். சரி, வேர்கள் எதிர்ப்புவி நாட்டம் உடையதாக உள்ளது. எதிர்ப்புவி நாட்டம் உடையதாக உள்ளது. தவறு. அப்போ 1 சரி, 2 தவறு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 77. ஓகேங்களா? இவற்றில் சரியானதை தேர்வு செய். பூக்கும் தாவரங்கள் பூவின் அடிப்படையில் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. சரி. 2, தாவரங்கள் விதை அடிப்படையில் தாவரங்களை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். தப்பு. அப்போ 1 சரி, 2 தவறு. கொஸ்டின் நம்பர் 78. தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்டும் தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் திசையில் தான் நிற்கும். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் திசையில் தான் நிற்கும். அதாவது வடக்கு தெற்கு திசையில் தான் நிற்கும். ஆன்சர் டி, வடக்கு தெற்கு திசையில் தான் காந்தம் நிற்கும். உலகில் எத்தனை சதவீதம் நிலவாழ் இடங்கள் உள்ளது? 28% நிலவாழ் இடங்கள் உள்ளது. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 80. புவியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் கடல் நீரால் சூழப்பட்டது? ஓகேங்களா? புவியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது? 70%. ஆன்சர் சி. இந்த மாதத்தின் முதல் வாரம் உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஆன்சர் ஏ, அக்டோபர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 82வது கொஸ்டின். இனிப்பு பட்டாணியின் அறிவியல் பெயர் என்ன? இனிப்பு பட்டாணியின் அறிவியல் பெயர் ஓகேங்களா லத்திரஸ். ஆன்சர் ஏ. பாலைவன கப்பல், அதாவது பார்த்தீங்கன்னா பாலைவன கப்பல்
என்று அழைக்கப்படும் விலங்கு. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு ஒட்டகம். ஆன்சர் டி, ஒட்டகம். கொஸ்டின் நம்பர் 84. ஓகேங்களா. பறவையின் எந்த உறுப்பு பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது? வால். ஆன்சர் சி, வால். பறவையின் எந்த உறுப்பு பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது அப்படின்னா வால். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 85. கொஸ்டின் நம்பர் 85. ஓகேங்களா. ஒட்டகம் தன் உடம்பில் எந்த பகுதியில் கொழுப்பை சேமித்து வைத்துக் கொள்கிறது? ஓகேங்களா. அதாவது திமில் பகுதி. ஆன்சர் டி, திமில் பகுதி. ஒட்டகம் தன் உடம்பில் எந்த பகுதியில் கொழுப்பை சேமித்து வைத்துக் கொள்கிறது அப்படின்னா ஆன்சர் டி, திமில் பகுதி. குளிர்கால ஓகேங்களா உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. குளிர்கால பிரயாணத்திற்கு எடுத்துக்காட்டு ஆமை. ஆன்சர் ஏ, ஆமை. குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆமை. அடுத்து 87வது கொஸ்டின். கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருகனா நத்தை. ஆன்சர் சி, நத்தை. எந்த விலங்கு எப்போதும் நீர் அருந்துவதில்லை? ஓகேங்களா. கங்காரு எலி. எந்த விலங்கு எப்போதும் நீர் அருந்துவதில்லை அப்படின்னா கங்காரு எலி. பறவையில் எந்த உறுப்பு இறக்கையாக மாறுபாடு அடைந்துள்ளது? பறவையின் எந்த உறுப்பு இறக்கையாக மாறுபாடு அடைந்துள்ளதுன்னா முன்னங்கால்கள். ஆன்சர் ஏ, முன்னங்கால்கள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 90. கொஸ்டின் நம்பர் 90. அசையக்கூடிய கண் இமைகளை உடைய விலங்கு எது? அசையக்கூடிய கண் இமைகளை உடைய விலங்கு எது அப்படின்னா பல்லி. ஆன்சர் பி, பல்லி. 91. உயிரினத்தின் மிக சிறிய செயல்பாடு அலகு. உயிரினத்தின் மிக சிறிய செயல்பாடு அலகு டேஸ் எனப்படும். ஓகேங்களா. செல்கள். ஓகேங்களா. உயிரினுடைய அடிப்படை அலகு செல்லு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா. தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம். தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம். தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம் டெல்லி. ஆன்சர் சி, டெல்லி. கொஸ்டின் நம்பர் 93. ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. ஒரு செல் உயிரினத்திற்காக எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா ஓகேங்களா அமீபா, பாராமீசியம், யூக்ளினா இவை அனைத்தும் ஒரு செல் உயிரி. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா. பொறுத்துக உயிரினங்களுடைய இடப்பெயர்ச்சி. ஓகேங்களா. அமீபா இடப்பெயர்ச்சி போலிக்கால்கள் 3, பாராமீசியம் ஓகேங்களா இடப்பெயர்ச்சி குறு இலைகள் 1, யூக்ளினா இடப்பெயர்ச்சி கசை இலைகள் 3, அதாவது 2, மீன்கள் இடப்பெயர்ச்சி துடுப்பு. மீன்களுடைய இடப்பெயர்ச்சி துடுப்பு. அப்போ 4. அப்போ பாருங்கள். ஓகேங்களா. அமீபா இடப்பெயர்ச்சி போலிக்கால்கள், பாரமீசியம் இடப்பெயர்ச்சி குறு இலைகள், யூக்ளினா இடப்பெயர்ச்சி கசை இலைகள், மீன்கள் இடப்பெயர்ச்சி துடுப்பு. அப்போ ஆன்சர் 3, 1, 2, 4. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 95. ஓகேங்களா. எஸ்ஐ அலகுகள். ஓகேங்களா. டெசி அப்படின்னா 10ல் 1 மடங்கு 4, ஓகேங்களா. சென்டி அப்படிங்கிறது 100ல் 1 மடங்கு 3, மில்லி அப்படிங்கிறது 1000ல் 1 மடங்கு 2, நினோங்கிறது 10 லட்சத்தில் 1 மடங்கு. அப்போ இதுக்கு ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். இவற்றில் சரியானதை தேர்வு செய். அமீபா நீரிலிருந்து உணவை விழுங்குகிறது. சரி. இந்த உணவு செரிமான மண்டலம் மூலம் செரிக்கப்படுகிறது. தவறு. அப்போ கூற்று 1 சரி. ஓகேங்களா. 2 தவறு. 1 சரி, 2 தவறு. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 97. கொஷின் நம்பர் 97 பாருங்கள். கொஷின் நம்பர் 97 பொறுத்துக. ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர்.
ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யாருன்னா ஓகேங்களா லவாய்சியர். 3 கமா. சிமெண்டை கண்டுபிடித்தவர் ஆஸ்பிடின் 1 கமா. ஓகேங்களா. செல்லை கண்டுபிடிச்சவர் யார்? ராபர்ட் கூக். 2 கமா. ஓகேங்களா. செல்லினுடைய உட்கருவை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் ப்ரவுன். பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா. ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் லவாய்சியர். சிமெண்டை கண்டுபிடித்தவர் ஆஸ்பிடின். செல்லை கண்டுபிடித்தவர் ராபர்ட் கூக். உட்கருவை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரவுன். அப்போ 3 கமா 1 கமா 2 கமா 4. அப்போ ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். இப்போ சரியான ஆன்சர் அதுக்கு பி தான் சரியான ஆன்சர். 98. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். ஆன்சர் டி, வேகமாக நகரத் தொடங்கும். கொஷின் நம்பர் 99 பாருங்கள். பொறுத்துக. கரும்பு இஞ்சி தண்டு பகுதி. கரும்பு இஞ்சும் தண்டு பகுதி. அப்போ 4 கமா. ஓகேங்களா. முட்டைக்கோசு இலைப்பகுதி 3 கமா. ஓகேங்களா. காலிஃப்ளவர் பூப்பகுதி 2 கமா. ஓகேங்களா. முள்ளங்கி வேர்பகுதி 1. ஓகேங்களா. பாருங்கள் மறுபடியும் கரும்பு இஞ்சி அப்படிங்கிறது தண்டு பகுதி, முட்டைக்கோசு அப்படிங்கிறது இலைப்பகுதி, காலிஃப்ளவர் பூப்பகுதி, முள்ளங்கி வேர்பகுதி. அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். ஜல்லிவேர் தொகுப்புகள் காணப்படும் தாவரம் நெல் புல். ஆன்சர் பி, நெல் புல்லில் தான் ஜல்லிவேர் தொகுப்பு காணப்படுது. கொஷின் நம்பர் 100க்கு பி ஆன்சர். கொஷின் நம்பர் 101. ஓகேங்களா. ஆரஞ்சு பழங்களை விட எத்தனை மடங்கு வைட்டமின் சி சத்து நெல்லிக்கனியில் உள்ளது? அதாவது ஆரஞ்சு பழங்களை விட எத்தனை மடங்கு ஓகேங்களா வைட்டமின் சி சத்து ஓகேங்களா நெல்லிக்கனியில் உள்ளதுன்னு கேட்குறாங்க. 20 மடங்கு. ஆன்சர் பி, 20 மடங்கு. நீரில் கரையும் வைட்டமின்கள் எத்தனை? ஓகேங்களா. நீரில் கரையும் வைட்டமின்கள் 2. ஓகேங்களா. நீரில் கரையும் வைட்டமின்கள் 2. அது என்ன அப்படின்னா பிசி. நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் பிசி. அதான் 2 வகைப்படும். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 103. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 103 பாருங்கள். உலகில் உள்ள முருங்கையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் உற்பத்தி ஆகின்றது? உலகில் உள்ள முருங்கையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் உற்பத்தி ஆகின்றது அப்படின்னா 80% உற்பத்தி ஆகிறது. ஆன்சர் டி. ஓகேங்களா. உடல் பருமன் அதிகமுள்ள நாடுகளில் முதலிடம் உள்ள நாடு எது? உடல் பருமன் அதிகமுள்ள நாடுகளில் முதலிடம் உள்ள நாடு எது அப்படின்னா சீனா. ஆன்சர் பி, சீனா. கொஷின் நம்பர் 105. ஓகேங்களா. பாருங்கள். கொஷின் நம்பர் 105. ஓகேங்களா. சோப்பு. ஓகேங்களா. சோப்புக்கு ஓகேங்களா என்ன சொல்லுவோம்? NaHO 3. ஓகேங்களா. சிமெண்ட்டுக்கு RCC 4 கமா. உரங்களுக்கு NPK. உரங்கள் என்பது NPK 5 கமா. ஓகேங்களா. சிப்சம்துக்கு அதாவது பாரிச்சாந்து ஓகேங்களா C6H5OH. அடுத்தது பினால் அப்படிங்கிறது பினால் அப்படிங்கிறது ஓகேங்களா CaSO4 H2O. ஓகேங்களா. H2O. அப்போ ஆன்சரு ஓகேங்களா 3 கமா 4 கமா 5 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 106வது கொஷின். அதிகமான புரதம் உள்ள உணவு எது? சோயா பீன்ஸ். ஓகேங்களா. அப்போ சோயா பீன்ஸில் தான் அதிகமான புரதம் இருக்கக்கூடிய உணவு. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 107. சோப்புகளின் முதன்மை மூலம் டேஸ் ஆகும். விலங்கு கொழுப்பு தாவர எண்ணெய். ஆன்சர் பி, விலங்கு கொழுப்பு தாவர எண்ணெய். காந்த விசை என்பது தொடா விசை மற்றும் ஈர்ப்பு விசை.
காந்த விசை என்பது தொடா விசை மற்றும் ஈர்ப்பு விசை. ஆன்சர் டி, டெல்லி. அடுத்து கொஷின் நம்பர் 109. கொஷின் நம்பர் 109. பினால், பீனால் என்பது கார்பாலிக் அமிலம். ஆன்சர் ஏ, கார்பாலிக் அமிலம். உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு, உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு சமையலறை கழிவு. ஆன்சர் பி, சமையலறை கழிவு. கொஷின் நம்பர் 111. கொஷின் நம்பர் 111. பொறுத்துக பாருங்கள். ஓகேங்களா. ஓட்டப்பந்தய வீரர், ஓட்டப்பந்தய வீரர் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம். அப்போ 4 கமா. இதய துடிப்பு என்பது கால ஒழுங்கான இயக்கம். 3 கமா. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா. ஊஞ்சல் ஆடுதல் அலைவு இயக்கம். 2 கமா. கடிகார முள் இயக்கம் சுழற்சி இயக்கம். 1. மறுபடியும் பாருங்கள். ஓட்டப்பந்தய வீரர் நேர்கோட்டு இயக்கம், இதய துடிப்பு இயக்கம் கால ஒழுக்கமான இயக்கம், ஊஞ்சல் ஆடுதல் அலை இயக்கம், கடிகார முள் இயக்கம் சுழற்சி இயக்கம். அப்போ ஆன்சர் இதுக்கு 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். 112வது கொஷின். பனிக்கட்டி நீராக உருகும்போது ஏற்படும் மாற்றம். பனிக்கட்டி நீராக உருவாகும் போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றம். ஆன்சர் சி, நிலை மாற்றம். கொஷின் நம்பர் 112க்கு நிலை மாற்றம். கொஷின் நம்பர் 113. பாருங்கள். தாவரங்களில் வாயு மாறி மாற்றம் நடைபெறும் இடம். தாவரங்களில் வாயு பரிமாறி மாற்றம் நடைபெறும் இடம். தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது அப்படின்னா இலைத்துளி. ஆன்சர் டி, இலைத்துளி. ஒரு காளான் என்பது 3.785 லிட்டர். ஒரு காளான் என்பது 3.785 லிட்டர். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 115. பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் பெருமளவு காணப்படுவது. ஓகேங்களா. பூமியில் உள்ள மொத்த நன்னீரில் பெருமளவு காணப்படுவது உறைந்த நீர். ஆன்சர் சி, உறைந்த நீர். அடுத்து பாருங்கள். 116வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள செம்பரம்பாக்கம் சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். செம்பரம்பாக்கம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 117வது கொஸ்டின். உலகில் உள்ள மொத்த நன்னீரில் 97% டேஸ் ஆகும். ஓகேங்களா. உப்பு நீர். எத்தனை நீர்? உப்பு நீர். உலகில் உள்ள மொத்த நீரில் 97% எந்த நீர் இருக்குது? உப்பு நீர் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 118. பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? நீர் சுழற்சியினுடைய படிநிலை அல்லன்னு சொல்கிறான். படிநிலை அல்லன்னு சொல்கிறான். காய்ச்சி வடித்தல். ஆன்சர் டி, காய்ச்சி வடித்தல். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 119. கொஷின் நம்பர் 119 பாருங்கள். ஓகேங்களா. பொறுத்துக. 119வது கொஷின். பொறுத்துக. ஓகேங்களா. இயங்கும் காற்று. இயங்கும் காற்றுனா தென்றல் காற்று. 3 கமா. ஓகேங்களா. நாம் வாழும் அடுக்கு வளிமண்டல அடுக்கு. நாம் வாழும் அடுக்கு வளிமண்டல அடுக்கு. 1 கமா. ஓகேங்களா. வளிமண்டலம். ஓகேங்களா. வளிமண்டலம் ஓசோன் படலத்தினால் ஆனது. 4 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை பெறுகிறது. ஆக்சிஜன் எதுக்கு துணை பெறுது? எரிதலுக்கு துணை பெறுகிறது. 5 கமா. கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு, தாவரத்திற்கு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகிறது. அப்போ 2 கமா. பாருங்கள். மறுபடியும் இயங்கும் காற்று தென்றல் காற்று. நாம் வாழும் அடுக்கு வளிமண்டல அடுக்கு. வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் இருக்குது. ஆக்சிஜனு எரிதலுக்கு துணை பெறுகிறது. கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகிறது. அப்போ 3 கமா 1 கமா 4 கமா 5 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 120. ஓகேங்களா. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம். அதாவது வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். மின்கலன். கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தி? எது நற்கடத்தி அப்படின்னா வெள்ளி தான் நற்கடத்தி. ஓகேங்களா. மின்சாரத்தை அதிகமாக இழுக்கக்கூடியது வெள்ளி தான். ஓகேங்களா. ஆனால் நம்ம விலை அதிகமாக இருக்கிறதுனால அலுமினியத்தை பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அலுமினியத்தை பயன்படுத்துகிறோம்.
அப்போ கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தினா வெள்ளி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 122. ஓகேங்களா? ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் இயற்பியல் மாற்றம். ஆன்சர் டி, இயற்பியல் மாற்றம். பால் தயிராக மாறும்போது ஏற்படும் மாற்றம். பால் தயிராக மாறும்போது ஏற்படும் மாற்றம். பால் தயிராக மாறும்போது ஏற்படும் மாற்றம் மீளா மாற்றம். ஆன்சர் சி, மீளா மாற்றம். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 24. காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடு அமிலமலைக்கு வழிவகுக்கும். இது எவ்வகை மாற்றம்? ஓகேங்களா? மீளா மாற்றம். ஆன்சர் சி, மீளா மாற்றம். 125வது கொஸ்டின். காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி. ஓகேங்களா? காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எதுனா ஆக்சிஜன். ஆன்சர் சி, ஆக்சிஜன். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 126. கொஸ்டின் நம்பர் 126. ஓகேங்களா? செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு மைக்ரோமீட்டர். ஆன்சர் சி, மைக்ரோமீட்டர். காற்றாலை உற்பத்தியில் முதலிடமான ஆரல்வாய் மொழி எந்த மாவட்டத்தில் உள்ளது? காற்றாலை உற்பத்தியில் முதலிடமான ஆரல்வாய் மொழி எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா கன்னியாகுமரி. ஆன்சர் பி, கன்னியாகுமரி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 128. கொஸ்டின் நம்பர் 128. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்துகிறது. ஏனெனில் ஓகேங்களா, உணவுப் பொருளை புதிதாக இருக்கும்படி செய்கின்றது. ஆன்சர் டி, உணவுப் பொருளை புதிதாக இருக்கும்படி செய்கிறது. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 129. கொஸ்டின் நம்பர் 129 பாருங்கள். நுண்ணோக்கியில் ஓகேங்களா பிரியா செல்லை பார்க்கும். அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் மட்டும் இல்லை. பிரியா பார்த்த செல் ஓகேங்களா, அதாவது நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும். அச்செல்லை செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. பிரியா எந்த செல்லை பார்த்துருக்காங்க அப்படின்னா புரோகேரியடிக் செல். ஆன்சர் டி. ஓகேங்களா? யூகேரியடிக் கட்டுப்பாட்டுடன் மையம் எது? யூகேரியனுடைய கட்டுப்பாட்டு மையம் எதுனா நியூக்ளியஸ். ஆன்சர் பி, நியூக்ளியஸ். அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 131. கீழே உள்ளதில் எது ஒரு செல் உயிரி அல்ல? ஒரு செல் உயிரி அல்லன்னு சொல்கிறான். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, அமீபா, பாக்டீரியாவில் ஒரு செல் உயிரி. சி மட்டும் ஸ்பைரோ கைரா அப்படிங்கிறது மட்டும் ஒரு செல் உயிரி அல்ல. ஆன்சர் இதுக்கு சி. ஓகேங்களா? 132. யூகேரியடிக் செல்லிற்கு நுண்ணுறுப்பு காணப்படும் இடம் சைட்டோபிளாசம். யூகேரியடிக் செல்லில் நுண்ணுறுப்பு காணப்படும் இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா சைட்டோபிளாசம். ஓகேங்களா? 133. செல்லை கண்டுபிடித்த ராபர்ட் குக் எந்த நாட்டை சார்ந்தவர்? ராபர்ட் குக் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். ஆன்சர் டி, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கொஸ்டின் நம்பர் 134. ஓகேங்களா? மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தப்படும் பொருள். ஓகேங்களா? ஆக்சிஜன், சத்து பொருள், ஹார்மோன்கள் இவை அனைத்துமே கடத்துகிறாங்க. இதில் மனித இரத்த ஓட்டத்தில் ஓகேங்களா ஆக்சிஜன், சத்து பொருள், ஹார்மோன்கள் இவை அனைத்தும். மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு டேஸ். ஓகேங்களா? மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு டேஸ் அப்படின்னா நுரையீரல் தான் முதன்மையான சுவாச உறுப்பு. கொஸ்டின் நம்பர் 136. கொஸ்டின் நம்பர் 136 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 136 பொறுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாரு, காது என்பது ஓகேங்களா ஒளி. அப்போ 3 கமா. அடுத்து பாருங்க. ஓகேங்களா? எலும்பு மண்டலம் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. அப்போ 5 கமா. உதரவிதானம் என்பது தட்டையான தசை 2 கமா. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இதயம்
தட்டையான தசை. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதயம் அப்படிங்கிறது இதய தசை 1, நுரையீரல் என்பது நுண் காற்று பைகள் 4. ஓகேங்களா. அப்போ பாருங்கள் மறுபடியும் ஓகேங்களா, காது என்பது ஒலி, எலும்பு மண்டலம் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது, உதரவிதானம் தட்டையான தசை, இதயம் பார்த்தீங்கன்னா இதய தசை, நுரையீரல் பார்த்தீங்கன்னா நுண்காற்று பைகள். அப்போ ஆன்சரு 3, 5, 2, 1, 4. இதுக்கு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 137. கொஷின் நம்பர் 137. நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சிக்கு என்ன பெயர்? ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சிக்கு என்ன பெயர்னா செரிமானம். ஆன்சர் சி, செரிமானம். அடுத்து 138. உள்ளீட்டு கருவிகள் அல்லாதது எதுனா ஒலிபெருக்கி. ஆன்சர் சி, ஒலிபெருக்கி. கொஸ்டின் நம்பர் 139. ஓகேங்களா. மனித உடலில் உள்ள 79வது உறுப்பு எது? மனித உடலில் உள்ள 79வது உறுப்பு எது? ஓகேங்களா. மெஜென்ட்ரி. ஆன்சர் பி, மெஜென்ட்ரி. ஆன்சர் பி, மெஜென்ட்ரி. 79வதுக்கு மெஜென்ட்ரி. இதுதான் மனித உடலினுடைய 79வது உறுப்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 140வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 140வது கொஸ்டின் பொறுத்துக. பிட்ரூட்டி சுரபி. ஓகேங்களா. பிட்ரூட்டி சுரபிங்கிறது மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுவது. தைராய்டு சுரப்பி கழுத்தில் காணப்படுது. ஓகேங்களா. தைமஸ் சுரபி ஓகேங்களா மார்பு கூட்டில் காணப்படுது. அடுத்தது கணையம் என்பது வயிற்று பகுதியில் காணப்படுது. ஓகேங்களா. இனப்பெருக்க உறுப்பு இடுப்பு குழியில் காணப்படுது. அப்போ வரிசையாக இருக்குது. ஓகேங்களா. 1, 2, 3, 4. பிட்ரூட்டி சுரபி மூளையினுடைய அடிப்பகுதியில் இருக்குது. தைராய்டு சுரப்பி கழுத்தில் இருக்குது. தைமஸ் சுரபி மார்பு கூடல் இருக்குது. கணையம் பார்த்தீங்கன்னா வயிற்று அடிப்பகுதியில் இருக்குது. இனப்பெருக்க உறுப்பு இடுப்பு குழியில் இருக்குது. அப்போ வரிசையாக 1, 2, 3, 4, 5. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். மைய செயலாக்கத்துடன் திரையை இணைக்கும் கருவி VGA. ஆன்சர் பி, VGA. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 142. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 142. கீழ்கண்ட வருவனவற்றில் உள்ளீட்டு கருவி எது? அச்சு. அச்சு. ஆன்சர் பி. ஓகேங்களா. 143. கீழ் வருவனவற்றில் கம்பி இல்லா இணைப்பு வகையில் சார்ந்தது எது? ஊடலை. ஆன்சர் ஏ, ஊடலை. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 144. விராலி ஒரு டேஸாக பயன்படுகிறது. விராலி என்பது சேமிக்கும் கருவியாக பயன்படுது. ஆன்சர் சி, சேமிப்பு கருவியாக பயன்படுது. அடுத்து பாருங்க. 145வது கொஸ்டின் பொறுத்துக. ஓகேங்களா. தாவர செல். ஓகேங்களா. தாவர செல் பார்த்தீங்கன்னா தாவர செல்லில் செல் சுவர் இருக்குது. 4, ஓகேங்களா. சென்ட்ரோமில் ஓகேங்களா செல் பிரிதலுக்கு பயன்படுது 3, அடுத்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாங்கிறது செல் சுவாசத்தில் பயன்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு? செல் சுவாசத்தில் பயன்படுகிறது 5. லைசோசோம்ங்கிறது செல்லுடைய காவலன். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா மரபு பண்புகளை கடத்துதல். அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்குல்ல, அதுதான் மரபு பண்புகள் ஆர்என்ஏ. இதை கடத்துறது தான் ஓகேங்களா நியூக்ளியஸ். அப்போ பாருங்கள் மறுபடியும் பாருங்கள். தாவர செல்லில் செல் சுவர் இருக்குது. சென்ட்ரோமியாங்கிறது செல் பிரிதலுக்கு பயன்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியா சுவாசத்துக்கு செல்லினுடைய சுவாசத்தில் பயன்படுகிறது. லைசோசோமுங்கிறது செல் காவலர். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா மரபு பண்புகளை கடத்தல். அப்போ இதுக்கு ஆன்சர் 4, 3, 5, 2, 1. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 46. சரியான இணையை காண்க. ஓகேங்களா. இதில் சரியான இணையை காண்க. ஓகேங்களா. செல்லு பார்த்தீங்கன்னா ராபர்ட் பிரவுன் சொல்கிறாங்க, தப்பு.
தப்பு. செல்லினுடைய உட்கரு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கூக்குன்னு சொல்கிறாங்க, தப்பு. பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஜேஇ பர்கின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. ஓகேங்களா. புரோகேரிடிக் அதாவது பாக்டீரியா புரோகேரிடிக் இதுதான் சரியான ஆன்சர். ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். செல்கள் பழுதடைவதால் உண்டாகும் நோய். அப்போ செல்லு பழுதடைவதால் உண்டாகும் நோய் எதுன்னு கேட்குறாங்க, காச நோய். ஆன்சர் ஏ, காச நோய். செல்லு பழுதடைஞ்சா உண்டாகும் நோய் காச நோய். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 48 148. ஓகேங்களா. எலும்புகள். ஓகேங்களா. எலும்புகள் பார்த்தீங்கன்னா ஈரப்பசை அற்றவை. ஆன்சர் டி, ஈரப்பசை அற்றவை. பல் ஈறுகளில் ரத்தம் படிதல் குறைபாட்டிற்கான வைட்டமின். அப்போ பல்லினுடைய ஈரில் ரத்தம் படிதல் குறைபாட்டிற்கான வைட்டமின் எதுன்னு கேட்டாங்கன்னா வைட்டமின் சி. ஆன்சர் சி. ஓகேங்களா. ஒளிச்சேர்க்கையின் வினையின் வினைபொருள். ஒளிச்சேர்க்கை வினையின் விளைபொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்கரை. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 151வது கொஸ்டின். உலக நீர் தினம் மார்ச் 22. ஓகேங்களா. மார்ச் 22. அப்போ மார்ச் பற்றி நம்ம மனப்பாடமாக பண்ணோம். ஓகேங்களா. மார்ச் 20. ஓகேங்களா. 20 மார்ச் 20 21 22 23 24 நாம் மனப்பாடம் பண்ணோம். ஓகேங்களா. மார்ச் சிட்டுக்குருவி தினம் மார்ச் 22 சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது. காடுகள் தினம் தண்ணி குடிக்குது. வானிலை மாற்றம் காச நோய். ஓகேங்களா. அப்போ மார்ச் 20 சிட்டுக்குருவி தினம், 21 காடுகள் தினம், 22 தண்ணீர் தினம், 23 வானிலை தினம், 24 காச நோய் தினம். சிட்டுக்குருவி காட்டுக்கு போகுது, தண்ணி குடிக்குது, வானிலை மாற்றம் காச நோய். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த மார்ச் 22 தான் உலக நீர் தினம் அல்லது தண்ணீர் தினம். அப்போ இதுக்கு ஆன்சர் 151க்கு சி ஆன்சர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 152. கொஸ்டின் நம்பர் 152. நீளத்தின் நீளத்தினுடைய பன்மடங்கு நாம் எப்படி சொல்லுவோம், கிலோமீட்டர். ஆன்சர் பி, கிலோமீட்டர். வேதியாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுவது எரிபொருள். வேதியாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றுவது எரிபொருள். ஆன்சர் பி. நேரத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறும். ஓகேங்களா. அதாவது இயக்கம். ஆன்சர் டி, இயக்கம். கொஸ்டின் நம்பர் 155. ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 155 பாருங்க. உயிரின கூறுகள் அப்படின்னா விலங்குகள். அப்போ 3 கமா. சாக்கடை கழிவுநீர் நீர் மாசுபாடு 4 கமா. செயற்கை உரங்கள் நில மாசுபாடு 2 கமா. பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம் 1 கமா. புகை என்பது காற்று மாசுபாடு 5. மறுபடியும் பாருங்க. ஓகேங்களா. உயிரின கூறுகள்னா விலங்குகள், சாக்கடை கழிவுகள்னா நீர் மாசுபாடு, செயற்கை உரங்களிலிருந்து நில மாசுபாடு. ஓகேங்களா. நில மாசுபாடு. பாலைவனம் நிலவாழ் சூழ்நிலை மண்டலம், புகை என்பது காற்று மாசுபாடு. அப்போ 3 கமா 4 கமா 2 கமா 1 கமா 5. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். உலக அளவில் காய் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடத்தை வகிக்கிறது. உலக அளவில் காய் மற்றும் கனிகள் உற்பத்தியில் இந்தியா டேஸ் இடத்தை வகிக்கிறதுனா 2ஆம் இடத்தை வகிக்கிறது. ஆன்சர் ஏ. அடுத்தது பாருங்கள் 157வது கொஷின். கொஷின் நம்பர் 157. ஓகேங்களா. உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஆன்சர் பி, அக்டோபர் 16. பாருங்கள் பொறுத்துக. மேற்பரப்பு நீர் அப்படிங்கிறது ஏரிகள். மேற்பரப்பு நீர்கள்ங்கிறது ஏரிகள் 3 கமா. ஓகேங்களா. சூரிய ஒளியினால் ஆவியாதல் 1 கமா. மேகங்கள்ங்கிறது நீராவியாக மாறி போகிறது தான் மேகம். அப்போ 4 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா உறைந்த நீரில் எங்கே காணப்படும், துருவ பகுதியில் காணப்படும். இப்போ 2. அப்போ பாருங்கள் மறுபடியும் மேற்பரப்பு நீர் ஏரிகள், சூரிய ஒளி ஆவியாதல்,
மேகங்கள் நீராவி, உறைந்த நீர் ஓகேங்களா துருவ பகுதியில் காணப்படும். அப்போ இதுக்கு ஆன்சர் 3,1,4,2 ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 159வது கொஷின் ஓகேங்களா. பாருங்கள், தாவரங்களின் மகரந்த சேர்க்கை உதவும் பறவை ஓகேங்களா. ஓசானி சிட்டு, ஓசானி சிட்டு ஆன்சர் சி. தாவரங்களின் மகரந்த சேர்க்கை உதவும் பறவை ஓசானி சிட்டு ஓகேங்களா. அடுத்தது 160, இயற்கையான கொசு விரட்டி, இயற்கையான கொசு விரட்டி எதுனா வேம்பு ஆன்சர் டி, வேம்பு. இயற்கையான கொசு விரட்டி வேம்பு ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல, எது வேர் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க ஓகேங்களா. நம் உடலில் தசைகளில் உருவாக்கத்திற்கு புரதம் தேவைப்படுகிறது ஓகேங்களா, இது சரி. அடுத்து பாருங்க, நம் உடலில் 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன, இது தவறு. அடுத்து பாருங்க, நம் உடலில் ஆற்றலை சேமிக்க வைக்க கொழுப்பு உதவுகிறது ஓகேங்களா, இது சரி. அடுத்து பாருங்க, அனைத்து பாக்டீரியாக்களுக்கும் நீரிழைகளை பெற்றுள்ளன, இதுவும் தவறு. இப்போ என்ன கேட்குறான் ஓகேங்களா, வேர்கள் அல்லன்னு கேட்குறான். 2, 4 ஓகேங்களா. ஆன்சரு இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல ஓகேங்களா, எது வேர் அல்ல ஓகேங்களா. முள்ளங்கி வேறு, கேரட்டு வேறு, டர்னிப்பு வேறு ஓகேங்களா. உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேர் அல்ல. ஆன்சர் ஏ, ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 163, இந்தியாவில் ஜன்னல் உற்பத்தியில் மேற்கு வங்காளம் டேஷ் சதவீதம், இந்தியாவில் ஜன்னல் உற்பத்தியில் மேற்கு வங்காளம் டேஷ் சதவீதம் அப்படின்னா 50% மேற்கு வங்காளத்தில் தான் ஜன்னல் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 164, கொஷின் நம்பர் 164, கொஷின் நம்பர் 164 ஓகேங்களா. மலம் மிளக்கியாக பயன்படுவது ஓகேங்களா, சோற்று கற்றாழை ஆன்சர் டி ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. உருளை வடிவ காந்தகத்திற்கு ஒரு துருவம் மட்டுமே உள்ளது, இப்போ ஒரு துருவமே உள்ளதுன்னு சொல்கிறான், தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காந்தத்தின் இரும்பு துகள்கள் அருகே கொண்டு செல்லும்போது அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டி கொள்கிறது, தப்பு ஓகேங்களா. ரப்பர் ஒரு காந்த பொருள், இதுவும் தப்பு. அப்போ 3மே தப்பு ஓகேங்களா. 1, 2, 3 தவறு, ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 166, கொஸ்டின் நம்பர் 166 ஓகேங்களா. 1 பொறுத்துக, நார் தாவரம் அப்படின்னா தானிய வகை தாவரம் தான் நார் தாவரம், அப்போ 4, வன்கட்டை தாவரம் ஜனல் 3, ஓகேங்களா. வேம்பு அப்படின்னா தேக்கு, வேம்பு என்பது கிருமி நாசியாக பயன்படுவது தான் வேம்பு, கிருமி நாசியாக பயன்படுவது தான் வேம்பு, அப்போ 2, ஏலக்காய் அப்படிங்கிறது நறுமண பொருள், ஏலக்காய் என்பது நறுமண பொருள் 1, ஓகேங்களா. அடுத்து கம்பு என்பது தானிய வகை, பாரு இது எல்லாமே தவறு ஓகேங்களா. பாருங்கள் மறுபடியும் பாருங்கள், நார் தாவரம் அப்படிங்கிறது ஜனல், நார் தாவரம் என்பது ஜனல் 4, அடுத்தது வன்கட்டை என்பது தேக்கு 3, வேம்பு என்பது கிருமி நாசினி 2, ஏலக்காய் என்பது நறுமண பொருள் 1, ஓகேங்களா. கம்பு என்பது தானிய வகை 5, மறுபடியும் பாருங்கள் ஓகேங்களா. நார் தாவரம் சணல், வன்கட்டை தேக்கு, வேம்பு என்பது கிருமி நாசினி, ஏலக்காய் என்பது நறுமண பொருள், கம்பு என்பது தானியம். அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1, 5 ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 167வது கொஸ்டின், உள்ளீட்டு கருவி அல்லாதது பார்த்தீங்கன்னா ஒலிபெருக்கி, ஆன்சர் சி ஒலிபெருக்கி. கொஸ்டின் நம்பர் 168, அதை பார்த்தீங்கன்னா மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள் ஆக்சிஜன், சத்து பொருள், ஹார்மோன்கள் இவை அனைத்தும், ஆன்சர் டி.
நமது உடலில் மிகப்பெரிய உணர்வு உறுப்பு டேஸ் ஆகும். மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர்வு உறுப்பு டேஸ் ஆகும். ஆன்சர் பி, தோல். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 170. கொஸ்டின் நம்பர் 170 ஓகேங்களா. கீழ்கண்டவற்றுள் சரியானவை எது எவை? அம்மீட்டர் கருவியானது சுற்றில் தொடரினை இணைக்கப்பட வேண்டும். சரி. ஈல் என்னும் ஒரு வகை மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. அதுவும் சரி. மின்கலன்கள் 2 வகைப்படும். அதுவும் சரி. அப்போ 3மே சரி. ஆன்சர் சி, அனைத்தும் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 171வது கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 171. விரலி ஒரு டேஸாக பயன்படுகிறது. ஓகேங்களா. சேமிப்பு கருவி. ஆன்சர் சி, சேமிப்பு கருவி. விரலி ஒரு டேஸாக பயன்படுகிறதுனா சேமிப்பு கருவியாக பயன்படுகிறது. ஆன்சர் சி. முதன்மை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. ரோபோ பொம்மைகள். முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்காட்டு ரோபோ பொம்மைகள். ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 73. கொஷின் நம்பர் 73 பொறுத்துக. மின்னணு கழிவுகளால் உண்டாகும் பாதிப்பு. ஓகேங்களா. மின்னணு கழிவுகளால் உண்டாகும் பாதிப்பு பாருங்கள். ஈயம் எதுக்கு பாதிப்பு ஏற்படுது? நரம்பு மண்டல மூளையை பாதிக்கிறது. 2, அடுத்தது குரோமியம் மூச்சு திணறல் ஆஸ்துமா உருவாகும். 3, கேட்மியம் அப்படிங்கிறது சிறுநீரக கல்லீரல் படித்து பனி பாதிப்பு. 4, அடுத்து பார்த்திங்கன்னா பாதரசம் மூளை சுவாச மண்டலத்தை பாதிக்கும். பாதரசம் என்பது மூளை சுவாச மண்டலத்தை பாதிக்கும். மறுபடியும் பாருங்கள், ஈயம் நரம்பு மண்டல மூளையை பாதிக்கும். குரோமியம் மூச்சு திணறல் ஆஸ்துமா உண்டாகும். கேட்மியம் அப்படிங்கிறது சிறுநீரகம் கல்லீரால் படித்த பனியை பாதிக்கும். பாதரசம் என்பது மூளை சுவாச மண்டலத்தை பாதிக்கும். ஆன்சர் 2, 3, 4, 1. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 174. கொஸ்டின் நம்பர் 174 பாருங்கள். காற்று கலவையில் எரிதலுக்கு துணை பெறும் பகுதி ஆக்சிஜன். ஆன்சர் சி. ஓகேங்களா. பாக்டீரியா ஒரு சிறிய டேஷ் நுண்ணுயிரி. புரோகேரியடிக் நுண்ணுயிரி. ஆன்சர் ஏ. கீழ்கண்டவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? பருவநிலை மாற்றம். விரும்பத்தக்க மாற்றம் பருவநிலை மாற்றம். ஓகேங்களா. இது 6வது சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேங்களா. நம்ம வீடியோவை பார்த்தோம். ஓகேங்களா. இந்த சயின்ஸில் நமக்கு 30 கொஷின் இருக்குது. ஓகேங்களா. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். கண்டிப்பாக டெட்டில் சயின்ஸில் 30 கொஷின் வாங்குவதற்கான வழிமுறைகள் நாங்கள் வீடியோவாக போடுவோம். அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.